இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டடா! நம்ம வேளச்சேரியில் இருக்க கோரா கார்னிவலில் இருக்க பெஸ்ட்டான ஒரு ப்ளே ஏரியா தான் பார்க்க போகிறோம். இது வந்து போத் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் 2 பேருமே போகலாம். வாங்க இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். யாரங்க என்னடா குவிந்து கிடக்கிறீர்கள்? மன்னரை காணவில்லையே. இந்த வீடியோட இன்ட்ரடக்ஷன் எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன். சேனல் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ப்ளே ஏரியாக்குள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரி ஆனோடனே ரிசப்ஷனிஸ்ட் வந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க, பாப்பாவோட வயசு என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேக்கேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த ப்ளே ஏரியாவோட என்ட்ரன்ஸ். ரிசப்ஷன்லேயே மெனு கார்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து என்னென்ன பேக்கேஜ்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன பசங்களுக்கும் இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது. சின்ன பசங்களுக்கு வந்து 400 rupeesலேருந்து ஸ்டார்ட், பெரியவங்களுக்கு வந்து 300 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து சாக்ஸ் வந்து போட்டுட்டு தான் வந்து உள்ளே போகணும். ஸோ நீங்கள் சாக்ஸ் வீட்டிலேருந்தே போட்டு வர்றது பெட்டர். இல்லைனா இங்கே வந்து 15 rupees ஒரு சாக்ஸ் வந்து டிஸ்போசபிள் சாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 3 years உள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேரண்ட் வந்து உள்ளே போகணும். அவங்களுக்கு வந்து சார்ஜ் கிடையாது. ஸோ இங்கே வந்து ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது. அங்கே இன்னொரு பேரண்ட் உட்காந்துக்கலாம். இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராச்சும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டிக்கெட் காட்டிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதான் என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், சைடில் ட்ராம்ப்லின் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பால் பூல் வந்து இருக்கும். இது மாதிரி சைடில் வந்து கேம்ஸ் கூட வச்சுருக்காங்க சின்ன பசங்களுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே போகலாம். என் பையன் வேதாந்துக்கு வந்து ரொம்ப க்ரௌட் அண்ட் நாய்ஸியாக இருக்க பிளேஸ் வந்து பிடிக்காது, கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுக்காக தான் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி பிளேசஸ்லாம் கூட்டிகிட்டு வரோம். ஸோ இங்கே வரும்போதே ரொம்ப அழ ஆரம்பித்தான். பட் அவனுக்கு பால்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே பால் பார்த்தோன்னே ரொம்ப சமத்து பையன் மாதிரி வந்து அழுகிறத வந்து நிப்பாட்டிட்டான். இங்கே வந்து நீங்கள் 3 years உள்ளனா ஒரு பேரண்ட் ஃப்ரீயாக போகலாம். அண்ட் இன்னொருத்தவங்க போகணுன்னா வந்து 100 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்து பெரிய பசங்களும் விளையாடலாம். அவங்களுக்கும் தனியாக வந்து கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வேதாந்த் என்னென்னலாம் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே போனோன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடமே. நம்மளே வந்து ரொம்ப சின்ன பசங்களாக ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு எங்களுக்கு. ஸோ நிறைய பால்ஸ் இருந்தது, எல்லோ, ஒயிட், அப்புறம் ஆரஞ்சு, இது மாதிரி கலர்ஸில் வந்து பால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப் ஸ்லைட்ஸும் வந்து இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் வந்து அதில் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என் பையன் இந்த பால்ஸில் என்னென்னலாம் பண்ணுறான்னு பார்க்கலாம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அவன் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டோம். என் பையன் வந்து அங்கே நல்லா வந்து உட்காந்துட்டான். அவங்க அப்பா வந்து அவன் மேலே பால்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தார். அண்ட் அவனுக்கு வந்து இந்த இடமே வந்து புதுசாக இருந்தது. எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்தான். அண்ட் இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு பார்த்தா, அவன் வந்து அந்த பால் எடுத்து என் மேலே தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு இது மாதிரி த்ரோ பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி விளாண்டுட்டு இருந்தான். நானும் அவன் மேலே போட்டு 2 பேருமே சேர்ந்து வந்து ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தோம். அண்ட் அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்டரில் வந்து த்ரெட் மாதிரி போட்டு ஒரு இடம் இருக்குது. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவன் எடுத்து வெளியே போட ஆரம்பிச்சிட்டான். அண்ட் இங்கே சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எதுவுமே ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் ஸ்போம் வச்சு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் கூட நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போகலாம். உள்ளே வந்து ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் அவனும் வந்து உள்ளே போயிட்டு அங்கே இருக்க பால்ஸ்லாம் எடுக்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். நான் நெக்ஸ்ட்டு சைடு போயிட்டு அவனை வந்து வீடியோ எடுக்கலாம் சொல்லிவிட்டு இந்த சைடு வந்து போனேன். அங்கேயும் ஒரு வே இருக்குது பாருங்கள். ஸோ அப்படி வந்து போயிட்டு நீங்கள் இந்த சைடில் வர மாதிரியும் வந்து இடம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இடிச்சா கூட வந்து அவங்களுக்கு வலிக்காது. ஏன்னா ஃபுல்லாக வந்து த்ரெட்டாலேயே வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த உள்ளன் மெட்டீரியலால் தான் இருக்குது. ஸோ இந்த இடமும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக பார்க்ஸ் மட்டும் இல்லாமல் இது மாதிரி இடத்துக்கும் நம்ம கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். எப்போயாச்சும் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது மாதிரி பிளேசஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம். வேளச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்களை வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து கோரா கார்னிவல் ப்ளே ஏரியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப அழகாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. கொஞ்சம் 3 years மேலே இருக்க பசங்கன்னா அவங்களே விளையாடிப்பாங்கள்ல. ஸோ நீங்கள் வந்து அவங்கள உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இல்லைனா ஷாப்பிங் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். இங்கே வந்து வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க. இல்லைனா நீங்களும் வந்து அவங்க கூட வந்து போய் விளையாடுறதுக்கு வந்து இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே இருக்க பெஸ்ட் திங் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் சில மால்ஸ்லலாம் வந்து ப்ளே ஏரியா இருக்கும். பட் பேரண்ட்ஸ் வந்து கூட போகலாம். ஆனால் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து அலோட் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வந்து பசங்க அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து சேர்ந்து ஒன்றா அதுக்குள்ளே உட்காந்து விளையாடுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அண்ட் இது மாதிரி பிளேஸில் வந்து அவங்க ஏஜ் பசங்களாம் நிறைய பேர் இருப்பாங்களா. ஸோ அவங்க கூட வந்து அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. என் பையன் அங்கே இருக்க பையனுக்கு வந்து பாய் சொல்லிகிட்டு இருக்கான். அவன் கூட லைட்டாக பேசிகிட்டு இருந்தான். அண்ட் இது மாதிரி போகும்போது அவங்களுக்கு வந்து நிறைய வந்து பியர் குரூப்ஸோடு வந்து விளையாடுறதுக்கும் சான்ஸ் கிடைக்கும்.
அண்ட் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி ஏரியா இருக்குது. ஸோ இது மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து கார்னரில் இருக்குது. அது வழியாக நீங்கள் அவங்க பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா உள்ளே வந்து நிறைய அப்டக்கிள்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க போகிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் உள்ளே இருக்குது. அண்ட் இது மாதிரி நம்ம கூட்டிகிட்டு போகும்போது அவங்களோட ஃபைன் சென்சரி மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகும். அவங்க வந்து எப்படி போகலாம் அது மாதிரிலாம் நல்லா யோசிப்பாங்க. அண்ட் நானும் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கேன். அண்ட் ஃப்ளோரிங்ஸ் எல்லாமே சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று வச்சுருக்காங்க. அது கிளைம் பண்ணி அவங்க போகிற மாதிரி. என் பையனுக்கு வந்து அந்த ஹைட் வந்து கரெக்டாக இருந்தது. அவன் நல்லா வந்து அதில் உட்காந்துட்டு இது மாதிரி வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் இது மாதிரி நம்மளுக்கு நிறையா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு ரெட் கலரில் ஒரு லைன் போகுதுல்ல. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் செட்டப்பில் நம்ம தொங்கிட்டே போகிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து 150 ரூபீ நீங்கள் பே பண்ணி தனியாக போகலாம், இல்லை பேக்கேஜோடு இன்க்ளூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பையனும் வந்து அந்த ரோலிங் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் உள்ளே போடுற வந்து அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் அவன் வந்து இறங்கி வந்துட்டு அதை சுற்றி சுற்றி வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனுக்கு அப்படி தோணுது போல் சுற்றணுன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து அவனை தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே விட்டுலாம் சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அவனை அமுச்சு விட்றாரு. இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம பெரியவங்களும் சேர்ந்து அதுக்குள்ளே போகணும். அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் எப்படியோ உள்ளே போயிட்டாரு. சின்ன வயசில் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்திருப்போம். இப்போ குடிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறது இவங்க கூட வந்து நம்ம விளையாடும் போது அப்படியே நம்ம பேக் டு சைல்ட்ஹுட் டேஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து இன்னும் ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெட் மாதிரி கீழே இருக்குது. அண்ட் ஒரு எக்ஸ் மாதிரி போட்டு ஒரு 2 வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்ச் தான். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் பசங்களை வந்து ஏற்றி இறக்கி ஜாலியாக வந்து விளையாடலாம். எங்கேயும் இடிச்சிக்க மாட்டாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு வந்து நல்லா யோசித்தான், எப்படி போகிறது தெரியலன்னு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ அவனுக்கு செட் ஆகிடுச்சு. இது நல்லா ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டே அவன் வந்து ரூட் வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்படி நம்ம ஒரு லெவலாக போகும்போது ஒரு அப்டக்கிள்ஸ் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்விங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளோரிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. கலராக வந்து ஃபோம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் நான் பின்னாடியே வந்து வீடியோ எடுத்து போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங்கில் உட்கார வைக்கலான்னு அவனை ட்ரை பண்ணோம் நாங்கள். பட் அவன் இறங்கி வந்துட்டு இருந்தான். போகிற வழியிலேயே இங்கே ஃபேனும் வச்சுருந்தாங்க. சொன்னால் கொஞ்சம் நேரம் இங்கே நல்லா காற்று வாங்கிட்டேன். போகும்போது நம்மளுக்கு இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நல்லா வேர்க்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து இது மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்து கூட போகலாம். என் பையனும் ஹஸ்பண்டும் நல்லா முன்னாடி போயிட்டுருக்காங்க. பட் அவன் வந்து ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சிட்டான். அவன் இங்கேருந்து பார்க்குறான் ஒரு இதுவும் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு சுற்றி நல்லா அப்சர்வ் பண்ணுறான். ஸோ அதுதான் வந்து மெயின் திங்கே, நல்லா அப்சர்வ் பண்ணுறது. அண்ட் அவன் என்ன கூப்பிட ஆரம்பிச்சிட்டான், வாங்க என் கையை பிடிச்சிட்டு வந்து வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தான். பட் நான் வீடியோ எடுக்கிறனால அதுக்கப்புறமா வந்து அவன் கூட விளையாடலாம் சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் அதுக்கப்புறமா சேர்ந்து விளையாண்டோம். அண்ட் இந்த அப்டக்கிள் தாண்டி என் ஹஸ்பண்ட் போகும்போது ரொம்ப சிரிப்பு வந்தது எனக்கு. என்ன இப்படி மாட்டிக்கிட்டீங்க அப்படிலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இவர் மட்டும்தான் இப்படி மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சா, இதுக்கு மேலே இன்னொருத்தரும் அப்படி மாட்டிகிட்டு இருந்தார். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இதே நிலமை தான். உள்ளே வந்து பசங்களாம் சேர்ந்து விளையாண்டுட்ருக்காங்களோ. ஸோ அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் ஆகணும். அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கன் மாதிரி இங்கே பால் கன் இருந்தது. ஸோ கீழேருந்து நீங்கள் பால் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துக்கோங்க. நான் வந்து பால் எடுத்துகிட்டு வரல, அதனால ஷூட் பண்ணி காட்டல. ஸோ இதுக்குள்ளே வந்து பால் போட்டிங்கன்னா நீங்கள் மேலே இருந்து கீழே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி 2 வந்து கன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. இதுவும் சூப்பராக இருந்தது. சவுண்டும் செமையாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என் பையனுக்கு இப்போ நல்லா ரூட் தெரிஞ்ச மாதிரி அவரே எங்கள் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறான். வாங்க சீக்கிரம், இல்லைன்னா நான் போயிடுறேன் அது மாதிரி வந்து மைண்ட் வாய்ஸில் வந்து சார் போயிட்டுருக்காரு. அண்ட் எங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க போயிட்டு. இந்த இடம் வந்து இதோட முடிஞ்சது. ஃபோம் மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது, அதில் இறங்கி வந்து கீழே வந்துடலாம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவனை வந்து ஸ்லைடுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே வந்து போட்டிருந்தாங்க. இது மாதிரி ஃபோம் மாதிரி தான் இருக்குது. எல்லா ஸ்டெப்ஸும் குனிஞ்சு நீங்கள் வந்து மேலே போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து அந்த எண்டுக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்லைட் வந்து எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ கலரில் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அங்கே வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட் அவனை வந்து மடியில் உட்கார வச்சு வந்து சரிக்கிட்டு வந்தார். வேதாந்த்க்கு வந்து ஸ்லைட்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ அவங்க 2 பேரும் வர போகிறாங்க பாருங்கள். ஷர்ட் வேறு மேலே தூக்கிக்கிச்சு. அண்ட் ஜாலியாக வந்து ஸ்லைடில் வந்து வந்துட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் அவனை தனியாக விடுங்க, 2 பேரும் தனித்தனியாக ஸ்லைடில் வாங்க சொல்லிவிட்டு அமுச்சு விட்டேன். அண்ட் அகெயின் என் ஹஸ்பண்ட் மேலே ஏறி குனிஞ்சு போகிறாரு. அவருக்கு நல்ல பேக் பெயின் வந்துடுச்சு. அண்ட் இது மாதிரி நல்ல ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம போனால் ஜிம் போகவே தேவையில்லை போல இருக்குது. அது மாதிரி வந்து பசங்க கூட விளையாடும் போது நம்மளுக்கு நல்ல ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து அவனை வந்து அங்கே உட்கார வச்சுட்டாரு தனியாக. இப்போ 2 பேருமே வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வேதாந்த் வந்து அவங்க தாத்தா பாட்டி கூட பார்க் போய் ஸ்லைட்னால் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு.
நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெளியில் இருக்க ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலான்னு அவனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து பலூன் ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்லைட்ஸ்லாம் இருந்தது. பட் அவன் வந்து பால் பூல்கிட்டே தான் போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வந்து சரி என்ன இருக்குது இங்கே அதுவெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். ஸோ இங்கே வந்து ஒரு வண்டி மாதிரி இருக்குல்ல, இது அந்த ஸ்லைடில் வச்சு சறுக்கிட்டு வரணும். பட் அவன் சைக்கிள் தள்ளுற மாதிரியே இதையும் தள்ளி தள்ளி தான் விளையாண்டுட்டு இருந்தான். அவனுக்கு வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. ஓடி ஓடி போய் அதை வந்து ஷேக் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருந்தான். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு டைம் கொடுக்குறோம், ஒரு ஒர்த்தான ஒரு டைம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இது மாதிரி பிளேசஸ்லாம் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போங்க. அவங்க நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ப்பாங்க. அண்ட் அவனை உட்கார வச்சாச்சு. அவன் உட்காரவே மாட்றான். அண்ட் சரி சொல்லிவிட்டு ஒரே ஒரு ஸ்லைட் மட்டும் பண்ணிவிட்டு வரட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ஸ்லைட் மட்டும் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அண்ட் பக்கத்தில் வந்து பலூன் ரூம் இருந்தது. அவனுக்கு பலூன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே வந்து விட்டாச்சு. அங்கே வந்து ஏர் வென்டிலேஷன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ பலூன்ஸ் வந்து பறந்துகிட்டே இருந்தது. ஸோ அவன் வந்து பலூனை தட்டி 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 விளையாட ஆரம்பிச்சிட்டான். வந்து பலூன் ரூம் மட்டும் இல்லாமல் டிராஃபிக் போலீஸ் செட்டிங், அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் கிச்சன் செட், இது மாதிரி நிறைய பக்கத்தில் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால அது வந்து நான் வீடியோஸ் எடுக்கல. அண்ட் இங்கே தான் கொஞ்சம் வந்து காலியாக இருந்தது. அவன் திருப்பியும் போயிட்டு அந்த ஸ்லைடு வந்து நல்லா தள்ளி தள்ளி விளையாட ஆரம்பிச்சிட்டான். அண்ட் இங்கேயே நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு சீசா மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு டாய் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி சில டாய்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் ஸ்லைட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த ஸ்லைட் வந்து இருந்தது. அதில் பசங்களை உட்கார வச்சு நீங்கள் தள்ளிட்டு வரலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் செட்டப்புக்கு வந்து ஒரு கொடுத்துருக்காங்களே, இதுக்குள்ளே பசங்களை உட்கார வச்சு விளையாட வைக்கலாம். அண்ட் பக்கத்துலேயே வந்து டிராஃபிக் சிக்னல் மாதிரி பிளாக் செட்டிங்ஸ்க்கு ஒரு ரூம் வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து வேதாந்த் விளையாண்ட அந்த பலூன் ரூம் தான் வந்து ஃபைனலாக வந்து இருந்தது. அண்ட் என்ட்ரன்ஸ் கிட்டே இது மாதிரி கிளைம்பிங் ஆக்டிவிட்டி செட்டப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுவும் பார்க்க வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து சின்ன பசங்க ஒரு 3 இயர்ஸ் மேலேனா அங்கே வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா அவங்க ஏறி வந்து தொங்கிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நாங்கள் வந்து ட்ராம்பலின் வந்து போகிறோம். இது பக்கத்துலேயே தான் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்களே, இது வழியாக போனீங்கன்னா பெரியவங்களும் விளையாடுற மாதிரி இருக்க வந்து ட்ராம்பலின் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா குதிச்சு சூப்பராக வந்து ட்ராம்பலின் செட்டப் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்பாஞ்சஸ் மாதிரி இங்கே இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. டக்குன்னு என் பையன் வந்து உள்ளே இறங்கிட்டான். அவனுக்கு வந்து பயமே இல்லை அங்கே. அண்டு ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கனால வந்து அடியவும் படாது அவங்களுக்கு. அண்ட் நல்லா வந்து இதுக்குள்ளே வந்து விளையாடுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே நல்லா பால் பூலில் விளையாண்டுட்டு வந்துட்டு நல்லா டயர்டாகி 2 பேருமே வந்து இதுக்குள்ளே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், வேதாந்த் வந்து அது மேலே ஏறி அதை எடுத்து அது மாதிரி வந்து விளையாட வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இந்த ஸ்பான்ஸ் செட்டப் மாதிரி ஒரு 2 ஏரியா வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் போடுற மாதிரி வந்து 2 பேஸ்கெட் பால் இது கொடுத்துருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் மேலே அந்த பேஸ்கெட் பால் விழுது பாருங்கள். ஸோ அங்கேருந்து போட்டுட்ருக்காங்க. நீங்களும் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாரங்க என்னடா குவிந்து கிடக்கிறீர்கள், மன்னரை காணவில்லையே. வேதாந்தோட பொசிஷன் பார்த்து எனக்கு அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்தது. அண்ட் இதுக்குள்ளே 2 பேரும் புதஞ்சிருந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அவர் வந்து அவனை தூக்கி விட்டார். அவனுக்கு பால்னால் ரொம்ப பிடிக்கும் சொல்ல. ஸோ அந்த பேஸ்கெட் பால் அதை பார்த்துட்டு திடீர்னு உள்ளே இறங்கிட்டான் பாருங்கள், டொம்முன்னு விழுந்தான். எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சீக்கிரமாக போய் தூக்கிட்டோம். அண்ட் அவனுக்கு ஆனால் ரொம்ப அடியெலாம் படல. அவனை நிற்க வைக்க ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி சார் ட்ராம்பலின் வராரு. ஸோ அவன் நிற்கவே இல்லை. பட் அந்த பால் அவனுக்கு வேணுமா, அதனால வந்து அங்கே போயிட்டே இருந்தான். அவனே வாலண்டரியாக போயிட்டு வந்து மாட்டிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிறத பார்த்துட்டு திருப்பியும் வந்து அந்த ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்க்கு வந்து அவன் ஓடி வந்துடுறான். இதே மாதிரி தாங்க அவன் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருந்தான். அந்த ட்ராம்பலினுக்கு வந்து அவன் செட் ஆகவே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஸோ அந்த டைம் வந்து நம்ம கொடுப்போம் சொல்லிட்டு நாங்களும் அவனை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம். நீ என்ன வேணால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பால் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ராம்பலின் வந்து ஷேக் ஆனோன்னு திருப்பியும் வந்து ஓடி வந்துடுவார். வேதாந்துக்கு வந்து அந்த ஸ்பாஞ்ச் ரொம்ப பிடிச்சிச்சு போல். ரொம்ப ஜாலியாக அவன் அதுக்குள்ளே போய் குதிச்சிட்டான். அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அதை வீடியோ எடுக்கலாம் பார்த்தா என் ஹஸ்பண்ட் நான் வந்து பேஸ்கெட் பால் போட போகிறேன் பாருன்னாரு. நான் அதெல்லாம் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அவர் கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் கோல்லே வந்து உள்ளே போட்டார். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு வந்து கரெக்டாக விழலை. அண்ட் அவர் வந்து கரெக்டாக வந்து போட்டார். நம்ம பாட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சொல்லிவிட்டு நான் சும்மா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து 2 சைடுமே நின்றுட்டு யார் நிறைய கோல் போடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபன் கேம் மாதிரி செட்டப் பண்ணி இங்கே வந்து விளையாடலாம். என் ஹஸ்பண்ட் வந்து வேதாந்தை தூக்கிட்டு ஜம்ப் பண்ணுற சொல்லிட்டு இறங்கிட்டார். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் அவங்க பையனும் வந்து ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாவம் அந்த பையனும் இது வேதாந்த் மாதிரி தான் வந்து நிற்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். பட் அவனுக்கும் பயமாக இருந்தது போல். ஸோ 2 பேருக்குமே மாற்றி நான் இது மாதிரி ஜம்ப் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துட்டாரு. அவன் வந்து ஆனால் நிற்கவே இல்லை. சரி அவனுக்கு டைம் கொடுக்கலாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி அந்த ஸ்பாஞ்ச் ஏரியாக்கே போயிட்டான். பட் திருப்பி அந்த பேஸ்கெட் பால் பார்த்துட்டு உள்ளே வரதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக்.
ஷாக்கு. அவன் உள்ளே இறங்கிட்டான். நம்ம அவனுக்கு டைம் கொடுத்தது நல்லா யூஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அவனுக்கு இறங்க வந்து அவ்வளோவா பயம் இல்லை. அவன் வந்து ஒரு ட்ராம்புலினாக மாறி மாறி வந்து ஏறிட்டு இருந்தான். என்னையும் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தான் விளையாடுறதுக்கு. ஸோ இது மாதிரி வந்து ஒன்று ஒன்றா வந்து மூவ் பண்ணி போயிட்டு அந்த பாலையும் எடுத்துக்கிட்டு அந்த ட்ராம்புலின்லேயும் அவன் வந்து ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து நல்லா நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அவனுக்கு பழகிருச்சு. நம்ம வந்து பசங்க பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் தரணும். அதுக்கப்புறம் அவங்களே செட் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ உட்காந்தும் வந்து அது மாதிரி வந்து விளாடிட்டுருக்காங்க 2 பேரும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் வேதாந்தும் சேர்ந்து ஜாலியாக பிடிச்சி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து அவங்களோட ஃபைனல் ஸ்டேஜ். செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. இவங்க 2 பேருக்கு அப்புறம் நானும் வேதாந்தும் வந்து நல்லா விளையாண்டோம். அப்போ இன்னும் வேதாந்துக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது. இங்கே 2 சைடும் வந்து லைட் எரியும். ஒன்று வந்து ரெட் கலர் அண்ட் ஒன்று வந்து க்ரீன் கலர். ஸோ 2 சைடும் 2 பேர் நின்றுட்டு யார் நிறையா வந்து அந்த லைட்டுக்கு கரெக்டாக கிளிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாயிண்ட்ஸ் வரும். இப்போது அந்த ஏரியாவோட ஃபுல் வியூ பார்க்கலாம். ஸோ இங்கே அந்த கேம் இருக்குது அண்ட் ஆப்போசிட்டில் வந்து அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது அண்ட் இங்கே வந்து அந்த பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. அது பக்கத்துலேயே தான் நம்ம அந்த பால் பூல் பார்த்தோம்ல, அது வந்து அது பக்கத்துலேயே இருக்குது. பார்க்குற மாதிரி தான் வந்து ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இதுதான் அந்த ஃபுல் ஏரியாவும். ஆல்ரெடி இங்கே ஒருத்தர் வந்து அந்த லைட்னிங் கேம் விளையாண்டுட்டு இருந்தார். 13 ஸ்கோர் அங்கே தெரியுதா? ஸோ இது மாதிரி தான் வந்து காட்டும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் இது மாதிரி நீங்கள் விளையாண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கேமும். இந்த கேம் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் இங்கே வந்து 2 பேராக நின்றுட்டு ட்ரை பண்ணி யார் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் வந்து திருப்பி பாஸ்கெட் பாலே விளையாட போயிட்டார். நான் வந்து இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ நான் வந்து ஆட் பண்ணி போடுறேன். என் ஹஸ்பண்ட் வந்து அந்த பால் வந்து வேதாந்த் கிட்ட கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா அவனுக்கு பால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த் வந்து அந்த ஸ்பாஞ்சில் தான் திருப்பி இறங்கி விளாண்டுட்டு இருந்தான். அண்ட் 2 பேருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நான் வந்து வேதாந்தை வந்து நிறையா பிக்ஸ் வந்து அங்கே எடுத்தேன். எங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட் ரொம்ப பிடிச்சிருந்தது. திருப்பியும் நாங்கள் கண்டிப்பாக இங்கே வருவோம்னு நினைக்கிறேன். என் பையனுக்கு வந்து இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அப்பா பாஸ்கெட் பால் விளாட்றத பார்த்துட்டு அந்த பால் வந்து அவனுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அவன் தா சொல்லி கேட்டுட்டு இருந்தான். ஸோ நாங்கள் வந்து இந்த ஏரியா முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பால் பூலே வந்து போயிட்டோம். ஏன்னா அவனுக்கு பால்ஸ் ரொம்ப பிடிக்கும்னால நாங்கள் அந்த பால் பூலே திருப்பி போயிட்டோம். ஸோ இது மாதிரி பால் மேலே கால் வச்சு நடந்தால் நடக்க முடியாது. நீங்கள் வந்து பாலை தள்ளிகிட்டே நடக்கணும். இங்கே ஒரு பாப்பா வந்து தள்ளிகிட்டே போகிறா பாருங்கள். ஸோ அது மாதிரி நடந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேதாந்திக்கு வரும்போது அவனுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அவனுக்கு வந்து இங்கே ஒரு எல்லோ கலர் ஸ்லைட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு க்ளோஸ்டு டைப் ஸ்லைட் தான். ஸோ அது கீழே இருக்க இடத்துல வந்து அவன் வந்து உள்ளே பால் போட்டு வந்து விளையாடிட்டே இருந்தான். அவனுக்கு வந்து திருப்பி இந்த இடத்துக்கு வந்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் வந்து அவன் என்ன தான் பண்ணுறா பார்க்கலாம் சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அண்ட் அவன் எப்பயும் போல் வந்து உள்ளே இருக்க பால்ஸ் வெளியே போட்டு அண்ட் வெளியில் இருக்க பால்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு இது மாதிரி வந்து ஜாலியாக வந்து அவனுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி விளாண்டுட்டு இருந்தான். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் உள்ளே பால் போட்டிங்கன்னா வந்து அது மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து விழும். ஸோ அது வந்து இப்போ ரிப்பேரில் இருந்தது. ஸோ நிறைய பேர் அதில் பால் போட்டு அது ஸ்ட்ரக் ஆகிருந்தனால இது மட்டும்தான் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை. மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீல் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதில் நீங்கள் உங்கள் பசங்களை உட்கார வச்சு ஊஞ்சல் மாதிரி ஆட்டி கூட விளையாடலாம். இது மாதிரி பால் செட்டப்லேயும் வந்து பக்கத்தில் போட்டிருந்தாங்க. என் பையன் வந்து அதை தள்ளி சும்மா விளாண்டுட்டு இருந்தான். அண்ட் கடைசியாக நாங்கள் வந்து அவனை அதில் உட்கார வச்சு வந்து ஆட்டி வந்து விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ இது மாதிரி வந்து அவன் பால்ஸ் எடுத்து அந்த வீல்குள்ளேயும் போட்டுட்டு இருந்தான், அந்த டயருக்குள்ளேயும் போட்டுட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்லைட்லேயும் அகெயின் அது மாதிரி போட்டுட்டு இருந்தான். வேதாந்தோட ஃபர்ஸ்ட் ப்ளே ஏரியா எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதை நான் வந்து நிறைய பிக்ஸ் எடுத்து ஒரு மெமரிஸாக வந்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போய் நல்ல ஒரு வீக்கெண்ட் வந்து இங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து 24/7 ஓப்பனில் இருக்கனால நீங்கள் எப்போ வேணால் ஃப்ரீயாக இருந்தீங்கனாலும் இங்கே வந்து கூட்டிகிட்டு போங்க. அண்ட் நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். வரும்போது அழுதான்ல, போகும்போது அழுதான். பட் இதுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன், திருப்பியும் உள்ளே போகணுன்னு அழுதான். ஸோ அது வந்து இந்த இடம் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. திருப்பி நாங்கள் கண்டிப்பாக இங்கே வருவோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் வந்து திருப்பியும் உள்ளே கை காட்டி போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவோம். அண்ட் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்கள் கிட்ஸ் கூட இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி மற்ற ப்ளே ஏரியாஸ் நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் சொல்லலாம். நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தாய்மை SJ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.